என்னாச்சியா நம்ம கூட்டமே காணணும் இல்லைங்கய்யா அங்கே ஒருத்தர் நர்சிங் ஹோம் வச்சிருக்காராம் ஒரு மேக்ஸிமம் 200 பேஷண்ட் எல்லா கூட்டமும் அங்கே போதும் அப்படின்ட்டார். என்ன அப்படி நர்சிங் ஹோம் சரி அப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு டாக்டர் ஒரு பேஷண்ட் மாதிரி அங்கேருந்து வர ரொம்ப பேஷண்ட் மாதிரி வந்து என்னங்க பண்ணுதுங்க ஒரு வாரமா நாக்கு மறுத்து போச்சு சப்புன்னு இருக்கு மண் மாதிரி இருக்கு எதை சாப்பிட்டாலும் ஒரு சோரணையே இல்லை. சோரணா உங்களுக்கு புரியுதுங்களா? சோரணையே இல்லை அப்படின்னு சொன்னாரு. உடனே உட்காருன்னு சொல்லி ஒரு நாக்கில் டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாரு. ஸ்டெத்தோஸ்கோப் முன்னால் வச்சு பின்னால் வச்சு பார்த்தாரு. பார்த்துட்டு நர்ஸ் அப்படின்னாரு. சார் பாக்ஸ் நம்பர் 22ல இருக்கிறதுல 3 டிராப்ஸ் இவர் நாக்கில் போட அப்படின்னாரு. இங்கேருந்து போய் இவர் நாக்கை நீட்டினாரு. அந்த அம்மா 3 டிராப்ஸ் எடுத்து பீலர்ல அப்படி 3 டிராப்ஸ் போட சொல்லிட்டாரு. அப்படி போட்ட உடனே என்ன பெட்ரோல் நாக்கில் போடுறீங்க அப்படின்னு. இதான் டாக்டர், இதான் நீங்க நர்சிங் பண்றீங்களா? எப்படி இப்படிதான் அநியாயமா நீங்க சம்பாதிக்கணும்னு அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப ஸ்கோல்டு பண்ண ஆரம்பிச்சாரு, ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவரு சொன்னாரு, அந்த நர்ஸ் எதா இருந்தாலும் இங்க திட்டக்கூடாது, அந்த டாக்டர்கிட்ட போய் சொல்லணும். அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சேன். 3 டிராப்ஸ் உங்க நாக்கில் போட சொன்னாரு, போட்டாச்சு. இதுக்கு மேல நீங்க யார்கிட்ட போய் பேசணும்? டாக்டர்கிட்ட தான் பேசணும். அங்கிருந்து கத்திக்கிட்டே வந்தாரு டாக்டர்கிட்ட. என்ன நர்சிங் என்ன அப்படி அக்கிரமமா சம்பாதிக்கிறீங்க, பெட்ரோல் வந்து உடம்பு என்ன ஆகுது அப்படின்னு கத்திட்டு வந்தோன்னு அந்த டாக்டர், ஏன் இன்ஜின் மெக்கானிக்கல் இன்ஜினியர், அதனால தான் டிராப் போட சொன்னவர் பெட்ரோல். அல்லேலூயா. உடனே ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, ஏன் இப்படி ஆசைப்படுறீங்க, உட்காருங்க, என்ன நடந்தது? ஒண்ணும் இல்ல. சரி என்ன வியாதியா நீங்க வந்தீங்க? நாக்கு சோரணம் இல்லாதன்னு வந்தேன். சோரணம் இல்லாதன்னு வந்தீங்க, இது பெட்ரோல் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுங்க? அப்ப நான் போட்ட மருந்து தான் சரியான மருந்து. உங்களுக்கு சுவையை என்ன பண்ணிடுச்சு, கொண்டுட்டு வந்துருச்சு. அதனால உங்களுக்கு மேக்ஸிமம் 200 ரூபாய் பீஸ் கொடுத்துட்டு போங்க. அல்லேலூயா. டாக்டரால பொறுப்பு முடியல, நம்மள இப்படியே ஏமாத்திட்டாங்க, இவ்வளவு ஏமாத்திட்டாங்க. சரி இன்னும் ஒரு நாள், ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு மீண்டும் வர வந்து அங்கேருந்து வந்து உட்காந்தாரு. எனக்கு ஒரே ஞாபக மறதியா இருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே பழைய எப்படி அவர்கிட்ட எல்லாம் டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு சொன்னாரு, சரி உங்களுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, ஒரு சிம்பிள், எனக்கு ரொம்ப சிம்பிள், ஞாபகம் மாற்றி உங்களுக்கு வரவழைச்சிடும், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு நர்ஸ்னாரு. உடனே நர்ஸ் அந்த பாக்ஸ் நம்பர் 22 இருக்க 3 டிராப்ஸ் நாக்கு போடுறேன். அதே மாதிரி நாக்குல போட்டாரு. என்ன அன்னைக்கு போட்ட பெட்ரோல் இன்னைக்கும் போடுறீங்க அப்படி கத்த ஆரம்பிச்சாரு. உடனே இங்க கத்த விடாது, என்ன இருந்தாலும் எங்க போய் கத்தணும், டாக்டருக்கு போய் கத்தணும். உடனே அங்கிருந்து வந்து இங்க சொன்னாரு, சரி ஏன் ஒவ்வொரு தடவை நீங்க வரப்போ ஏதாவது கலைவரம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பொறுமையா இருங்க, உங்களுக்கு இந்த வியாதி தானே, இப்படி இருந்தா பிபி சுகர்லாம் எல்லாம் வந்துடும், இதோட மட்டும் உட்காருங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன வியாதினாரு? எனக்கு ஞாபகம் மறதியா இருக்குன்னு. எவ்வளவு நாளா ஞாபகம் இல்லை? 2 வாரமா இருக்குங்க. சரி 2 வாரமா மாறல, போன வாரம் போட்ட பெட்ரோல் மட்டும் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு படிப்பு ஒண்ணு, வேலை ஒண்ணு. படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை, ஏதோ ஒரு வேலை எப்படியோ குறைக்கணும். இன்னைக்கு டாக்டர்ஸ் நிறைய பேர் இந்தியாவில எங்கேயும் பாருங்க போலீஸ் சர்டிபிகேட் வச்சுட்டு பணம் சம்பாதிப்பதற்கு. ஆனா ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா உன்னை, உன் தாயின் வயிற்றில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நமக்குன்னு ஒரு ஊழியத்தை வச்சாருன்னா அந்த ஊழியத்துல நம்ம எடுத்து பயன்படுத்தாத இருக்க மாட்டோம். ப்ரொவைடர் ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொண்டால் அவர் எடுத்து பயன்படுத்தாமல் இருக்க மாட்டார். என்ன ஊழியத்துக்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த ஊழியத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு பிரியமானவர்களே, 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டான். அல்லேலூயா. துக்கப்பட்ட ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. அப்ப ஆவியோடும் உண்மையோடும் இருந்தால் ஆடுகளை மேய்ப்பார். ஆடுகள் என்றால் சபை. ஆமென். அப்ப ஆண்டவருடைய நோக்கம் பாருங்க, சபை 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 சபை. அதாவது தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை கொண்டு வந்து சபையில் சேர்த்து அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை தொடர்ந்து வழிநடத்தி வருகைக்கு அவர்களை என்ன பண்ணோம், ஆயத்தப்படுத்தணும். அதுதான் லாஸ்ட் நம்ம வந்துட்டு இருப்பார். பிலதெல்பியா 7வது சபை. முதல் சபை சிமர்னா சபையில என்ன இல்ல, ஆதி அன்பு இல்ல, வசனத்தை
கை கொள்ளவில்லை. இந்த சபை வசனத்தை கை கொண்ட சபை. அதனாலதான் இந்த சபையில எந்த முறையும் சொல்ல இந்த சபை பரலோகத்துக்கு தகுதியானது என்று ஆண்டவர் ஒரு சான்றிதழை கொடுத்தார். நீங்க பார்த்து பாருங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் சொல்கிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டால் வசனத்தை கை கொள்ளுவான். வசனத்தை கை கொண்டால் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பான். பிறரை கர்த்தருக்குள் கொண்டு வருவான். சபையை நடத்துவான். சபையை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துவான். அந்த சபையை தேவன் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளுவார். அதுதான் வர்ஷிப்பிங் சர்ச். திஸ் இஸ் தி வர்ஷிப். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வர்ஷிப் எப்படி இருக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும் இருந்தால் ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். நமக்கென்று ஒரு சபையை கொடுப்பார். நமக்கென்று ஒரு ஊழியத்தை கொடுப்பார். அந்த ஊழியத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அந்த ஊழியத்தை வசனத்தோடு காத்துக் கொண்டால் வருகையில் எடுத்துக் கொள்வார். அதுதான் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாக சொல்கிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன். ஒரு பெரிய ஆள் இல்ல, நான் சாதாரண நான் நிறைய இடத்துல நாங்க ஊழியம் பார்த்தோம். இதோட 8 மாவட்டத்துல நாங்க நடத்திருக்கோம். ஆனா என்னுடைய என்ன என் பேரை நான் அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டவே மாட்டேன். நோட்டீஸ் கொடுக்கறதோட சரி. இந்த டிவியில பேசுறத ஒரு மாசத்துக்கு 50,000 அதே நான் பணத்தை டிவியில கொடுத்து டிவி பிரசங்கரியா இருக்கலாம். ஆனா அது எனக்கு புரியல. அதுக்கு எனக்கு கிடையாது. நான் யாருன்னே தெரியக்கூடாது. பாசு கார்டு கேட்டாரு என்கிட்ட. கத்தையா இருக்கு கார்டு. அந்த கார்டை தான் நான் எடுத்துட்டே வருது. நான் யாருன்னே தெரியக்கூடாது. நான் ஊழியம் மட்டும். யோவான் கூப்பிடுறவர்களின் சத்தத்தை வனாந்தரத்தில் என்ன பண்ணா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. என்ன பரலோக ராஜ்யம் சமீபமா எங்க கத்துறான்? வனாந்தரத்துல கத்துறான். யார்? nobody was there. why he is shouting that? ஆனால் வனாந்தரத்துல கத்துன சத்தம் கிராமத்துல கேட்டது. மக்கள் இருக்கும் இடத்தில் கேட்டது. அவர்கள் திரள் திரளாக வந்து அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னை உயர்த்திக் தனக்கு அதுக்காக கிடையாது. நம்ம பேருக்காக நம்ம புகழுக்காக கிடையாது. நான் யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அல்லேலூயா. நாம யாரும் தெரியக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை காத்துக்கொண்டு நாம் உண்மையாக நடந்தால் ஆண்டவர் நமக்கு நான் என்னுடைய சபைக்கு நீங்க வாங்க. அதுல கல்வெட்டு போட்டிருக்கேன். dedicated to the glory of God. Pastor by Arun David Arun. என் பேரையே நான் போடல. அல்லேலூயா. ஆனா நம்மளுடைய பேருக்காக அது இல்ல. அல்லேலூயா. அதுக்காக நம்ம ஊழியம் பண்ணணும் நம்ம இல்ல. ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செஞ்சா அது போயிட்டே இருக்கும். அது யாராலையும் தடைப்பட்ட முடியாது. ஆண்டவர் நடத்துவாரு. ஆனால் நாம் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றாரு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வசனத்தை கை கொள்றவங்களுக்கு தான் எங்க போனாலும் திறந்த வாசல். எங்க போனாலும் ஆண்டவர் ஆசீர்வாதம். எங்க போனாலும் தேவ தூதர்கள் கூட வருவார்கள். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போனாலும் வசனத்தோடு நீங்கள் செல்ல வேண்டும். நமக்கு பலன் இருக்க. பாஸ்டர் சொன்னாங்க அனுபவம் இருக்கிறது. எனக்கு சர்ச்சை நடத்தி எனக்கு பிரசன்ட் பண்ணணும் எல்லாம் தெரியும். நேற்று பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர்ட்ட கை மைக்க கொடுத்தா புடுங்கிறது கஷ்டம்னு சொன்னாரு இல்லைங்களா? அனுபவம் வேறு. வசனத்தை கை கொள்ள. வசனத்தை கை கொள்ளு. அதுதான் ஆவியோடும் உண்மையோடும். ஆவியோடும் உண்மையோடு இருந்தா வசனத்தை கை கொள்வான். வசனத்தை கொள்கிற தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பான். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சபையை கட்டுவான். சபையை கட்டி தேவனுடைய வருகைக்கு அதை ஆயத்தப்படுத்துவான். தேவன் அந்த சபையை பிலதெல்பியா சபையை போல பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தி எடுத்துக் கொள்வார். அதுதான் வர்ஷிப்பிங் சர்ச். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ யூதர் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறாங்க சாத்தானுடைய கூட்டத்தாரின் சிலரை உனக்கு கொடுப்பேன். எனக்கு அது தெரியும் இது தெரியும் எல்லாரும் தெரியும் அப்படின்னு சில பேர் பொய் சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. அதனால ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி போடுவார். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆண்டவர் நம்ம மேல இருக்கிறத அன்பை என்ன பண்ணுவாரு? அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ கை கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
வசனத்தை கை கொண்டா வரப்போற வருகையில கைவிடாம நானும் உன்னை என்ன பண்ணுவேன். ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் சத்திய வசனத்தை தெரிந்திருக்கிறோம். வசனத்தின்படி நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். வசனத்திற்கு கீழ்ப்படிகிறது. இதுதான் தொழுகை. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொண்டால் அவரை வசனத்திற்கு கீழ்ப்படிவார். அந்த வசனம் அவரை நடத்தும். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவார்கள், சபையை கட்டுவார்கள், சபை நடத்தும். ஆண்டவர் அந்த சபையை பரலோகத்திற்கு தகுதியுள்ள சபையாக மாற்றுவார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களை ஒரு மேன்மையான இடத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எத்தனையோ நண்பர்கள் கடன் வாங்கி பாஸ்போர்ட் எடுத்து எத்தனையோ பேர்த்து ஏமாந்து இங்க வந்திருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் 3,50,000 பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நாங்க தமிழர்கள் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இந்த 3,50,000 பேரையும் ஆண்டவரே நீங்க என்ன பண்ணணும், சந்திக்கணும். அவர் ரட்சிக்கப்பட மாட்டாரு, இவர் ரட்சிக்கப்பட மாட்டாரு. இப்ப நானே ரட்சிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களெல்லாம் ரொம்ப சாதம் இல்லைங்களா? நானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா அவங்களுக்கெல்லாம் அதுதான் உண்மை. அதனால நீங்க அந்த 3 லட்சம் பேருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஒவ்வொரு வாரமும் அந்த தொழுது தேவனுக்குள் நீங்கள் இருங்கள். தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்திற்கு உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். அந்த வசனத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஆதியிலிருந்து அன்பை நீங்கள் நிச்சயமாக கடைபிடித்தால் உங்களை ஊழியத்தில் இருந்து ஆண்டவர் எடுக்காமல் ஊழியத்துல கொடுக்காம விட மாட்டாரு. உங்களை கொண்டு எது திரும்ப அதை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம் அனைவரும் வேண்டி நிற்போம். கண்களை மூடுவோம்.